ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெளியில் போகிறோம், அதுக்கு தான் கிளம்பி இருக்கேன். வெளில போகிறோம். எங்கே அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான இடம். ரொம்ப என்ன சொல்கிறது, பாவம் நம்மளோட செடிலாம். ஸோ அதுக்காக வாங்கிறதுக்கு தான் போகிறோம். நான் எங்கே போகிறேன், நெட்டில் பார்த்துட்டு தான் அந்த ஏரியாவுக்கு போகிறேன். அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நிஜமாவே எல்லாமே எப்படி இருக்குது, ரீசனபிளாக இருக்கா, நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம ஹாய் சொல்லலாமா? அம்மா ஓகே. ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே போகிறோம். ஸோ அதனால் ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். இங்கே ஸோ போயிடுறப்ப நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு பெருங்கலத்தூரில் இருக்க ஒரு நர்சரி. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு எந்த நர்சரி அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் அட்ரஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிங்க் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க இதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ என்னென்ன வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து இந்த குட்டி குட்டி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் கார்டனில் வைக்கிற அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷமா இதை எடுத்துட்டேன். க்யூட்டாக வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது எல்லாமே. ஆனால் பார்க்குறதுக்கு மணி பிளான்ட்டு, வெத்தலை கொடி, அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரல், இது டயாந்தஸ் நினைக்கிறேன் இது. ஸோ இது, அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இது என்ன பிளான்ட்டு தெரில, இது அதோட சப்போர்ட்க்கு வச்சுருக்குது. அப்புறம் கார்டனில் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காக்டஸ் இருக்க ஏரியாலாம் காட்டுறேன். இந்த இது லீஃப் சூப்பராக இருக்குது, க்யூட்டாக. இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்துட்டு காக்டஸு. இதுலேயே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இது போன்சைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கார்டனில் வச்சுட்டு இந்த ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பாட்டு வச்சுட்டு இண்டோர் பிளான்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சா க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸ், ஹேங்கிங் அந்த இதெல்லாமே தனித்தனியாகவும் கிடைக்கும். சைஸ் வரையாக இருக்குது. இப்போ எந்த பிளான்ட்ஸ், இது எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி மேலே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா பெரிய வளர்ந்தது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த துளசி மாடலாமும் அழகாக இருக்குது.
மரம் செடியெலாம் சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு நிமிஷம் அந்த இட்லி பூ காட்டுறேன். எனக்கு அப்படியே கண்ணை பறிச்சிருச்சு இந்த கலரு. செமையாக இருந்துச்சு இது. பார்த்தீங்களா? ஆக்சுவலி வந்து இங்கே மண் அதெல்லாம் வந்து விலை கரெக்டாக நார்மலாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த க்ரோ பேக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு செடியெலாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா செடியும் இல்லை, ஒரு சில செடி. என்னம்மா? எல்லா செடியும் இல்லை, ஒரு சில செடியெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ரேட் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு இதுக்கும் போக போகிறோம். இந்த இதில் வந்துட்டு நாங்கள் மண், கோகோபிட், மண்புழு உரம் இது மட்டும் தான் வாங்க போகிறோம். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம். அடுத்த இதுக்கு வந்தாச்சு. இது அனுஷிகா. இந்த இதோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இங்கே உள்ளே போயிட்டு கேட்போம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோகோபீட் எல்லாமே வச்சுருக்காங்க. பெரிய மரம் வைக்கிற அந்த இதுலேருந்து குட்டி குட்டி அளவுக்கு இருக்க அது வரைக்குமே எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷாப் வந்துட்டு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் இவங்கள்ட்டையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செடி வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த நர்சரி அளவுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு இவங்கள்ட்ட நிறைய விதைகள், பூவாக இருக்கட்டும், காய், பழம், இந்த மாதிரி இதில் நிறைய விதைகள் இருக்குது. ஹைப்ரிடும் சரி, நாட்டு விதைகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா கொக்கோபீட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நர்சரி விட 10 ரூபா கம்மி. அண்ட் மண்புழு உரம்லாம் கிட்டத்தட்ட 25 ரூபா கம்மி. 5 கிலோ அவங்க 100 ரூபா, இங்கே வந்து 5 கிலோ 75 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு நிறைய கார்டனுக்கு தேவையான A to Z எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அந்த நம்ம போடுற உயிர் உரங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இவங்கள்ட்ட இருந்தது. ஸோ அதனால் இவங்கள்ட்ட ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஷிப்பிங் சார்ஜும் தந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இவங்கள்ட்ட நேரில் வந்தும் வாங்கிக்கலாம். அதோட ஓவரால் வியூ தான் காட்டுறேன். அந்த கடையோட ஓவரால் வியூ அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு ஹைப்ரிட் விதைகள். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பாட்டிலில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நாட்டு விதைகள். ஸோ அதுவுமே என்ன கேட்டாலுமே தராங்க. முக்கால்வாசி இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக அந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு பூவில் இருக்க விதைகள், பூக்கான விதைகள்லாம் இருக்குது. அந்த சைடு காய்கறி பழங்கள் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ இந்த சைடு பூக்கான விதைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா கூட தெரியும். அப்புறம் பூவாளி, அதுக்கப்புறமா அந்த கார்டனுக்காக மண் கொத்துறதுக்குலாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாமுமே இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு கலர் ஹேண்டில் வச்சுருக்கிறதெல்லாம் அதெல்லாமே 100 ருபீஸ் தான். ஓகே, இந்த சீட்லிங் ஸ்பாட் வந்துட்டு 30 ருபீஸ். எவ்வளோ குழி? 50 குழி இருக்கிறது. இது ஒன்று எடுத்துக்கலாமா நம்ம? அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு என்னென்ன விதையெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நம்ம கார்டனிங் புதுசாக பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்கான டிப்ஸ்லாமுமே நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்றதுலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் கொடுத்துருங்க, லைக் பட்டன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் டேப் பண்ணி விட்டுட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை.